பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மக்கள் சென்னையில் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை, மாமல்லபுரம் பூங்காக்கள், வண்டலூர் உயிரியல் பூங்கா, பொழுதுபோக்கு மையங்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். பொங்கல் பண்டிகையின் முக்கிய நிகழ்வான காணும் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் கேளிக்கை பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே சென்னை மாநகர காவல்துறையினர் கடற்கரை மற்றும் பொது இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மெரினாவில் உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கமறையில் மணல் பரப்பில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கடலில் இறங்குவதை தடுப்பதற்கு சவுக்கு கட்டைகளால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வண்டலூர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பார்வை நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்னும் கலை நிகழ்ச்சி 20 இடங்களில் 40 வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறுகிறது. காணும் பொங்கலையொட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் காணும் பொங்கல் நாளான இன்று ரோஜ் பார்க், புதிய துறைமுக கடற்கரை, முத்துநகர் கடற்கரை பூங்கா, எக்கோ பார்க் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் மிதமான காற்று வீசியதால் ஏராளமான சிறுவர்கள் பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். மேலும் அங்கு படகு சவாரியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பயணம் செய்து கடலின் அழகை கண்டு ரசித்தனர். மேலும் இன்னிசை கச்சேரியும் இங்கு நடத்தப்பட்டது. இதேபோல் மாநகராட்சியின் எக்கோ பார்க்கில் செயல்பட்டு வரும் துடுப்பு படகு மற்றும் பெடல் படகுகளிலும் ஏராளமான பொதுமக்கள் பயணம் செய்து அழகிய அலையாத்தி காடுகளை கண்டு ரசித்தனர்.